அவர் ஒரு மிகப்பெரிய கட்சியோட தலைவர். நீங்கள் இப்போ தலைவராக இருக்கீங்க. இந்த கட்சியும் மிகப்பெரிய கட்சி, ஆட்சியில் இருந்திருக்கு. ஆமாம், இதில் உத்தரப்பிரதேச ஆட்சியில் இருந்திருக்கு. அதற்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இந்த கட்சிக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. தமிழ்நாட்டிலே சொத்து இருக்குது. அந்த வகையில் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பெருமளவுக்கு சொத்து இருக்குது. பல கோடி ரூபாய் சொத்து இருந்தது. இதெல்லாம் உண்மையா? நீங்கள் பொத்தாம் பொதுவாக கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு சொத்து, இந்த இடத்துல அவருக்கு சொத்து இருக்குது. 25 வருஷமாக அவர் அரசியலில் இருந்தும் வீடு கட்டலைங்க. ஒரு வீடு தனக்குன்னு வாங்கின ஒரு இடத்தையே வந்து கட்சி அலுவலகமாக கட்டி கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல கட்டியிருந்தால் கூட வீடு கட்டியிருப்பார், இந்த மரணம் நடந்திருக்காது. 25 ஆண்டுகள் காலம் கழித்து போயிட்டு ஒரு வீடை வந்து இடிச்சிட்டு அவர் இருந்த வீடை வந்து கட்டுறாரு. அப்படிப்பட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் தான் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். வழிய ஒரு வீடே வந்து சொந்த வீடே தனக்குன்னு கட்டிக்காத ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தன்னலம் இல்லாத ஒரு தலைவர் அவர். இந்த கொலையே வந்து அந்த வீட்டு வாசலில் கட்டுற வீட்டு வாசலில் கடைக்கால் போடுற நேரத்தில் தான் நடந்தது.